வணக்கம் நண்பா. ஸோ இன்னைக்கு நம்ம 12th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பிசிஎம் சப்ஜெக்ட்ஸோட ஃபர்ஸ்ட் மிட்டம் போர்ஷனோட ஓவர்லுக் கொஷின்ஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப பேசாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா? சிம்பிளாக இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் நண்பா. என்னதுன்னா, இதை எங்கே டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, நான் கீழே கமெண்ட் செக்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதில் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நான் ஒரு ஃபோட்டோஸாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டேன். அதை நீங்கள் உங்கள் நம்பருக்கு ஷேர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக படிச்சுக்கலாம். வாட்ஸ்அப் குரூப்பில் எதுக்கு ப்ரோ வச்சுருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, அதில் தான் நான் டெய்லி அடுத்தடுத்த நாள் என்னென்ன வீடியோஸ் போடுவேன்றத அப்டேட்ஸை நான் அதுக்கு முந்தின நாளே நான் கொடுத்துருவேன். தட்ஸ் வை வாட்ஸ்அப் குரூப்பில் இருங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ இட்ஸ் பெட்டர் யுவர் சாய்ஸ். நீ இருக்கன்னா இரு, இல்லைன்னா விடு, அது உன் இஷ்டம் தான் நண்பா. ஸோ அதை நான் ஒன்றும் கேட்கல. எனிவே, நான் அதில் தான் ஷேர் பண்ணேன், நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணியிருக்கோங்க. ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த பிடிஎஃப்பை வச்சு நீங்கள் எப்படி மார்க் வாங்கணும் அப்படின்ற அந்த கிளியர் கட்டை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ இது பியூர்லி 90+ மார்க் வாங்குறது எப்படி ஓவர்லுக் கொஷின்ஸை வச்சு அப்படின்றது அர்த்தம். ஸோ நம்ம இந்த இடத்துல செண்டம் பற்றி நம்ம பேச விரும்பல, 90+ மட்டும் தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். சரி, ஓகே. இப்போ சாப்டர் 1ல் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் நான் ஆல்ரெடி ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் சாப்டருக்கு போஸ்ட் பண்ணிட்டேன். பட் திருப்பி எதுக்கு தனித்தனியாக பிடிஎஃப் கொடுக்கணும்னு சொல்லிட்டு மொத்தமாகவே சேர்த்து ஒரு 6 பேஜஸாக உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ தட் இட் வில் பி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான். சரி, இப்போ எப்பவும் போல் நான் உங்களுக்கு எது ஓவர்லுக் கொஷின்ஸு அப்படின்றத அழகாக கொடுத்துருப்பேன். 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் கொடுத்துட்டு சம்ஸில் மட்டும் நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த தடவை ஓவர்லுக் கொஷின்ஸும் சம்ஸ் கொடுத்துருக்கேன், இம்பார்ட்டன்ட் சம்ஸையும் கொடுத்துட்டேன். அப்போ இந்த 2 சம்ஸ் பார்த்தா போதுமா ப்ரோ? கண்டிப்பாக செண்டம் இந்த கம்பல்சரி மார்க்ஸ் எல்லாம் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாமான்னு கேட்டால், நீ பப்ளிக்கும் சரி இல்லை உங்கள் ஸ்கூல் எக்ஸாமுக்கும் சரி கண்டிப்பாக நீ வந்து அட்டன் பண்ணலாம். இது என்னோட இது. ஓகேவா நண்பா? ரைட்டு, சூப்பர். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, ப்ரோ புக் இன் சைட் கொஷினில் நீங்கள் ஓவர்லுக்டே கொடுக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நண்பா நீ 90+ தான் ஏம் பண்ணுறேன்னா, எனக்கு நீ புக் பேக் கொஷினையும் புக் பேக்கோட இம்பார்ட்டன்ட் கொஷினையும் இந்த ஓவர்லுக் கொஷின்ஸையும் நீ படித்து முடிச்சிட்டனாலே, ஓகேவா, நீ படித்து முடிச்சிட்டனாலே எனக்கு 90+ நீ அசால்ட்டாக வாங்கிடுவேன். நீ இன்சைடு கொஷின்ஸ் எதுவுமே படிக்கலனாலுமே. இதுதான் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ட்ரூத். ஸோ அதனால் ஃபிசிக்ஸ்க்கு மட்டும் இன்சைடு கொஷின்ஸ் படிக்க தேவையே இல்லை. இதை ஒன்று நான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். தட்ஸ் ஆல். ஸோ சேம் கோஸ் ஃபார் செகண்ட் சாப்டர் அண்ட் சேம் கோஸ் ஃபார் தேர்ட் சாப்டர். செகண்ட் சாப்டரில் மட்டும் எல்லா சம்ஸும் மோஸ்ட் ஆஃப் நீங்கள் படித்து தாண்டா ஆகணும். எல்லா சம்ஸும் ஈஸியாக தான் இருக்கும், நானும் உங்களுக்கு சொல்லித்தரேன், கவலைப்படாதீங்க நண்பா. அவ்வளோதான். ஸோ திஸ் கோஸ் ஃபார் ஃபிசிக்ஸ். சரி, கெமிஸ்ட்ரி எப்படி நண்பா? இதில் நம்ம வந்து இன்சைட் கொஷின்ஸ் படிக்கணுமா 90+ வாங்கணும்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நண்பா இதில் நீ இன்சைட் கொஷின் படிக்கணும். ஆனால் வெறும் இம்பார்ட்டன்ட் இன்சைட் கொஷினை மட்டும் படிச்சுக்கோ, அது மட்டும் போதும். வேறு எதுவுமே நீ படிக்க தேவையில்லை. அதுவும் இந்த ஓவர்லுக் கொஷின்ஸ் உங்களுக்கு எங்கே இருக்குன்னா, உங்களுக்கு வந்து புக் இன் சைட்லாம் ஓவர்லுக் கொஷின்ஸ் கிடையாது. கெமிஸ்ட்ரினாலே புக் பேக்கில் தான் ஓவர்லுக் கொஷின்ஸ் வரும். அதில் இருக்க கொஷினை மட்டும் தான் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே நீங்கள் 90+ வாங்கினா புக் இன் சைடில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை படிச்சிருங்க, புக் பேக்கில் கொஷின்ஸில் இருக்கக்கூடிய ஓவர்லுக் கொஷின்ஸை படிச்சிருங்க. இதுதான் மேட்ரு. படித்து முடிச்சிட்டிங்கன்னா அசால்ட்டாக 90+ வாங்கிடலாம். வேற ஃபிசிக்ஸ் எப்படியே படிச்சிருந்தோம், வெறும் புக் பேக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஓவர்லுக் கொஷின்ஸை மட்டும் படித்தாலே 90+ வாங்கிடலான்ட்டு. எது வேணாம், புக் இன் சைட் கொஷின் ஃபிசிக்ஸில் படிக்கவே தேவையில்லைன்ட்டு. ரைட்டு, 11 சாப்டருக்கு அப்லோட் பண்ணிட்டேன்டா. ஆனால் 11வது சாப்டரில் மட்டும் அது ஆர்கானிக். ஸோ அந்த இடத்துல இந்த ஓவர்லுக் கொஷின்ஸை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோ. முதல்ல அங்கே வந்து புக் பேக் கொஷின்ஸை விட புக் இன்சைட் கொஷின் தான் அதிகமாக கேட்பாங்க. உனக்கு வந்து இது புக் பேக் கொஷினில் தான் உனக்கு இது உண்டு, அதாவது ஓவர்லுக் கொஷின் உண்டு. அப்போ எப்படி ப்ரோ ஆர்கானிக்கை நான் வந்து அட்டன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உனக்கு நான் ஆர்கானிக் டீச் பண்ணுறேன். ஒவ்வொரு ரியாக்ஷன், என்னென்ன ரியாக்ஷன்ஸ் படிக்கணும், என்னென்ன ரியாக்ஷன் படிக்க தேவையில்லைன்ற மொத்த டீட்டெயிலையும் நான் உனக்கு வீடியோவாக டீச் பண்ணி தரேன், ஆர்கானிக் சாப்டரை பியூராக. பிகாஸ் உனக்கு ஆர்கானிக் பேசிக்ஸை நான் ஈஸியாக சொல்லிக் கொடுத்தேன். அதே மாதிரி உனக்கு சாப்டரையும் பக்கா ஈஸியாக நான் உனக்கு சொல்லித்தரேன். ஸோ கவலைப்படாது. இப்போதைக்கு புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஓவர்லுக் கொஷின்ஸை மட்டும் ஆர்கானிக்கு படி, புக்கு சைடில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸை படி. மிச்ச கொஷின்ஸ் எது படிக்கணும் எது படிக்க வேணான்றதை நான் சொல்கிறேன், நீ சூப்பராக மார்க் எடுக்கலாம். ஓகேவா நண்பா? தட்ஸ் ஆல். ஸோ அதை தான் இங்கே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எழுதியிருக்கேன். ஏன்னா ஒருவேளை இந்த வீடியோ முழுசாக பார்க்காதவங்களுக்காக, அவங்களுக்கு தெரியாதுல்ல. தட்ஸ் ஒய். அண்ட் ஃபைனலி மேக்ஸ். நான் மேக்ஸில் சிம்பிளாக சொல்கிறது தான், ஓவர்லுக் கான்செப்ட்ஸ்னாலே நீங்கள் 90+ என்ன செண்டமே வாங்குற அளவுக்கு மேக்ஸ் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ஓவர்லுக் கான்செப்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் ஒரு குட்டி குட்டியான சில
ஐ மீன் நான் கம்மியான ஒரு 2-3 கொஷின்ஸ் மாதிரி ஓவர்லுக் கொஷின்ஸ் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கொட்டி கிடக்கும். ஸோ அந்த கொஷின்ஸை படிச்சிட்டனாலே நீ அசால்ட்டாக 90+லேருந்து சென்டம் வரைக்குமே அடிக்கலாம். மேக்ஸுக்கு மட்டும் சொல்கிறேன் இந்த ட்ரிக்கு. மேக்ஸில் தான் மெயினாக இந்த ஓவர்லுக் ட்ரிக்கு பயங்கரமாக வேலை செய்யும், அதனால் சொல்கிறேன். ஸோ ஓவர்லுக் கான்செப்ட்ஸ் நான் வீடியோ போடுறேன், அதை முழுசாக பாரு. இல்லைனா மற்ற சேனல்ஸில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸையும் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ, அது உன்னோட இஷ்டம். அப்புறம் இங்கே நான் ஓவர்லுக் கொஷின்ஸை மேக்ஸுக்கு நான் அப்லோட் பண்ணுவேன். எக்ஸாம்பிளும் வரும், எக்ஸசைஸும் வரும். அதை நீ கரெக்டாக படிச்சிட்டனா 90+லேருந்து 100 நீ அசால்ட்டாக வாங்கிடலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோ நண்பா. மேக்ஸுக்கு மட்டும் எனக்காக இந்த முதல் 4 சாப்டரில் ஒரு சம் கூட விடக்கூடாது. பிகாஸ் ஏன் இதை சொல்கிறேன்றது உனக்கு குவார்ட்டர்லி முடிச்சதுக்கப்புறமா தான் புரியும். பட் இப்போதைக்கு எனக்காக ஒரு ரெக்வஸ்ட், யாராக இருந்தாலும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டே நான் சொல்கிறேன், முதல் 4 சாப்டரில் எந்த ஒரு சம்மும் விடாமல் படிய. நான் உன்னை செண்டம் அளவுக்கு எப்படி எடுக்கிறதுன்னு கூட நான் உனக்கு சூப்பராக நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ எனக்கு அதை மட்டும் ஹெல்ப் பண்ணு. அந்த ஃபஸ்ட்டு 4 சாப்டர்ஸ் ஒரு சம், ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சம்மை விடாமல் பக்காவாக படி. எப்படி படிக்கணும் தானே கேட்குற? அதுக்கு தானே நான் இருக்கேன் இங்கே ஒரு நண்பனா, கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தட்ஸ் இட் நண்பா. என்ன ப்ரோ ஃபஸ்ட் சாப்டர் மட்டும் தான் போட்டிருக்கீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நண்பா ஃபஸ்ட்டு சாப்டர் மட்டும் தான் நான் ஓவர்லுக் கான்செப்ட்ஸ் ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறேன். செகண்ட் அண்ட் தேர்ட் சாப்டர் இனிமேல் தான் டீச் பண்ண போகிறேன். டீச் பண்ணுற சைட் பை சைட்லேயே உனக்கு அதையே அப்லோட் பண்ணிடுறேன். ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளே நான் கம்ப்ளீட்டாக அப்லோட் பண்ணிடுறேன். நீயும் ஜூன் மந்தில் இந்த மிட் டர்ம் போர்ஷனை முடிக்க போகிறது. உன் கூட நான் எப்போவுமே ட்ராவல் பண்ணி சூப்பராக முடிச்சு காட்டுறேன். தட்ஸ் இட் நண்பா. இந்த வீடியோவில் நான் பெருசாக ஒன்றும் சொல்லலை. பட் எப்படி 90+ வாங்குறது இந்த ஓவர்லுக் கொஷின்ஸை வச்சு அப்படின்ற மொத்த டீட்டெயிலையும் சொல்லிட்டேன். நாளைக்கு இதை விட சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் இது உங்கள் கிரீஷ், நம்ம ஜிஐ மைண்ட் செட் சேனல். ஓகேவா நண்பா? நாளைக்கு பார்க்கலாம் நண்பா. ஆல் த பெஸ்ட் நண்பா. ஐ ஹோப் எல்லாருமே நல்ல மார்க் வாங்கி